கடைசியா நல்ல கவனிய சகோதரரே, உண்மையுள்ளவைகள் அவைகளோ, உண்மையுள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் அவைகளோ, நீதியுள்ளவைகள் அவைகளோ, நீதியுள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டு அவைகளையே சிந்தி. Change the focus. We have many things to do. ஒரு ஃபேமிலியா இந்த தேசத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. நம்ம சண்டை போட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ண கூடாது. We have many things to do. As a church we have many things to do. In the office we have many things to do. In the room even we have many things to do. நம்ம அநேக காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. Don't waste time. Don't waste time. Don't waste time. எத்தனை நாள் நம்ம இங்க இருக்க போறோம் தெரியாது. யுஏல எத்தனை நாள் இருக்க போறோம் யாருக்காவது தெரியுமா? இந்தியால போய் எத்தனை நாள் இருக்க போறோம் யாருக்காவது தெரியுமா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. வெளியே போய் டீ குடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு உயிரோட போவோமா? நமக்கு தெரியாது. கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போன்ற ஒரு வாழ்க்கை. லாஸ்ட் இயர் நான் ஊருக்கு போன போது காலேஜ் போனோம். 25 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு 4-5 பசங்க போனோம் காலேஜுக்கு. போயிட்டு அதில் ஒரு கார் எல்லாம் பெரிய கம்பெனிலாம் வச்சிருக்கான், கார் எடுத்து வந்தான். அடே வாடா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டு அந்த பழைய காலேஜ்லாம் பார்த்தோம். சில அதெல்லாம் உடஞ்சிருக்கு. எங்கள் கிளாஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு அது வாத்தியாரெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் போயிட்டாங்க. இதை 1-2 பேர் இருந்தாங்க. அப்போ எங்கே வந்தவங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டு அப்படி ஒரு மாதிரி அது ஒரு சந்தோஷமா இல்லை, அப்படி கொஞ்சம் டல் ஆயிட்டு. அதுக்கப்புறம் சொன்னார், ஒன்று ஞாபகம் இருக்க மக்கா, இங்கே தான் கிடந்து சண்டை போட்டு கிடப்ப பாத்தியால, நம்ம 2 பேரும் 10-20 நாள் பேசாம கிடந்திருக்கோம் பாத்தியா உனக்கு அப்படின்னு சொன்ன. நான் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் திட்டிட்டு யோசிச்சேன், நம்ம அப்பா மட்டுமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், இப்பவும் தான் பண்ணிட்டு தானே ஐயா இருக்கும். இப்போ சிரிச்சோம் அன்னைக்கு. இன்னைக்கு ஒருவேளை வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் மாறி, ஒருவேளை வயதாகி, ஒருவேளை ஏதோ ஒரு மூலையிலே, ஒருவேளை ஓட்ஸ் கஞ்சிக்கும் ராகி ஏதாவது கிடைக்குமாம்மா, ஓட்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு இருக்கும்போது அந்த மனைவி தான் நம்மோடு இருப்பாள். நமக்காக ஜெபிக்கிற உண்மையான நண்பர்கள் தான் இந்த சபை மக்கள் நம்மோடு இருப்பார்கள். அல்லேலூயா. அதை நம்ம மறந்துடக்கூடாது. என்கிட்ட ஒய்ஃப் சொல்வா, நீங்களாம் ரொம்ப பயங்கரமா கோவப்படுவீங்களாமா, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கீங்களா, என்ன ஏன் அப்படி அப்படிங்க. இப்பவுமே ரொம்ப ஒன்றும் பெரிய சாந்த சிறுபியா இல்லை, பட் ஒரு சேஞ்ச் இருக்கு. என்ன, எங்க அப்பா கூட போய் கொஞ்ச நாள் இந்த ஹாஸ்பிட்டல்ல போய் இருந்தது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்கள்ல இந்த வயதானவர்களை போய் பார்த்தேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அது ஒரு வரலாறு. யாரும் கிடையாது. பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்க கூட தான் இருக்காங்க, சாப்பாடு இருக்கு, ஆனா என்ன கிடையாது, தனிமை. யாரும் கிடையாது. மேக்சிமம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், அவங்க தான். அதுல ஒரு சின்ன ஒரு அன்பு, ஒரு ஐக்கியம், அவ்வளவுதான், வேற யாரும் கிடையாது. அவங்களோட சரீரம், அவங்களுடைய உள்ளார்ந்த வேதனைகள் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்தேன். ஆண்டோட கிருபையா, காட்ஸ் கிரேஸ், எங்க அப்பா அம்மா எவ்வளோ பரவாயில்ல ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனா மற்ற சுற்றி இருக்கிற அநேகரை பார்க்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய பாரமா இருந்தது. உண்மையிலே டு சம் எக்ஸ்டென்ட் ஆண்டோடைய பெரிய கிருபையினால் ஒரு பாதிப்பை எனக்கு ஏற்படுத்துறது என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நாள் நம்ம இருக்க போறோம்னு தெரியாது, எவ்வளவு நாள் இங்க இருக்க போறோம், இந்தியாவில் இருக்க போறோம் தெரியாது, எப்ப நம்முடைய வாழ்க்கை முடிந்து போக தெரியாது. ஒருவேளை ஆண்டோடைய வருகை இருக்கலாம், டீ குடிச்சிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டோடைய வருகை இருந்தா மன்னிக்காம மேல போயிடக்கூடாது. ஆண்டோடைய சமூகத்துல தாழ்த்த வேண்டிய நேரம். கடைசியாக என்று நான் சொல்ல மாட்டேன், எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சமூகத்திலே பிரச்சனையை அர்ப்பணிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு
எதிர்த்து நில்லுங்கள். 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யுங்க? தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும். அநேக சமயங்களில் we cannot handle the conflicts. அநேக சமயங்களில் we cannot handle the conflict. இந்த பிரச்சனையை, இந்த முரண்பாடை, இந்த போராட்டத்தை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. உயிருக்குயிராய் பழகிற சகோதரன், ஒரு தாய் வயிற்றிலே பிறந்தவர்கள் இன்னைக்கு ஒரு சொத்து தகராறு வந்து எதிரி மாறி ஜென்ம பகையாக முகத்தை திருப்பி கொண்டு போகிறான். எப்படி? எவ்வளவு ஆட்டம் கொடுத்தாச்சு, முடியல. ஒரு சகோதரி 2 வாரத்துக்கு முன்னால போன் பண்ணியிருந்தாங்க, பிரதர் சொல்ல முடியாது. நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னால அதை பேச முடியல. என் ஒய்ஃப்ட்ட கொடுத்துட்டேன். நான் பொதுவா கொடுக்கறது இல்லை, பிகாஸ் இட்ஸ் a லேடிஸ் மேட்டர். என்னால அதுக்கு மேல இது பண்ண முடியல. சர்ச்சுக்கு வரதுல ப்ராப்ளம், ஆபீஸுக்கு போறதுல ப்ராப்ளம், மற்றவங்க பேசுனா ப்ராப்ளம், அவங்க வீட்டுல, எங்க வீட்டுடைய உறவுகள்ல ப்ராப்ளம். சில சமயம் தற்கொலை பண்ணி செத்து போயிடலாம் போல இருக்கு. What to do? என்ன செய்வது தெரியல. நல்லா பழகிட்டு இருந்த ஃப்ரெண்ட், உயிருக்கு உயிரா பழகிட்டு இருந்த ஃப்ரெண்ட், ஒரு சாதாரண விஷயம். இன்னைக்கு உயிரை கொடுப்பேன்னு சொன்னவன் இன்னைக்கு ஒரு சாதாரண விஷயம், பேசுறதே இல்ல பல வருஷங்கள். What to do? நான் என்ன செய்வது? தேவனுக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள். தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் அர்ப்பணிங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தெளிவாக அதை குறித்து எழுதுகிறது. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அடுத்தல தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, என்னால முடியல இந்த மேட்டரை. நான் பேசி பார்த்தாச்சு, அருமையான ஒரு ஆள்கிட்ட சொல்லி 2 பேரை வச்சு பேசி பார்த்தாச்சு, என்னால முடியல. But I am really struggling, Lord. உயிருக்கு நான் நேசிக்கிறவர்களோடு நான் நேசத்தை காண்பிக்க விரும்புகிறேன். எனக்கு நீர் உதவி செய்யும். சாத்தான் கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் பகைகளையும் எடுத்து போட தேவன் எங்களுக்காய் யுத்தம் செய்யும் என்று நாம் கேட்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 26:3. ஏசாயா 26:3. ஐசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் அவரையே நம்பி அவரையே சார்ந்து நாம் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஆயுத்தம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எல்லா பகைகளை, எல்லா தடைகளை அவர் மாற்ற வல்ல தேவன். ஹல்லேலூயா. உண்மையாய் நாம் சமாதானத்திற்காய் நாம் வாஞ்சிக்கும் போது, உண்மையாய் தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கும் போது ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் நம்மை சமாதானத்தினாலே நிரப்புவார். இந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். ரோமர் 16ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிங்கள். ரோமர் சாப்டர் 16, 19 and 20. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கு. உங்கள் கீழ்ப்படிதல், நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அடுத்த வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம்.
எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தை கூடிய விண்ணப்பத்தினாலும் ஜெபத்தினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அவரை நம்பி அவரை சார்ந்து நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது அந்த நேரத்திலே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும். மற்றவர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்வோம். மற்றவர்களிடத்திலே நாம் கவனமாய் பேசுவோம். புறங்கூற வேண்டாம். மன்னிப்போம், மறப்போம். தேவ சமூகத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். சமாதானத்தின் தேவன் சாத்தானை நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போடுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, ஏதோ வந்தோம் போனோம் என்று அல்ல ஆண்டவரே, இன்று ஜெபிக்கிற நேரம் இது. இது ஜெபிக்கிற நேரம் இது. இது ஜெபிக்கிற நேரம் இது. ஏதோ வந்தோம் போனோம் என்று அல்ல ஆண்டவரே. உண்மையாக எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுக்கும் இடையில, எங்களுடைய சபையில், எங்களுடைய பிரேசல்ல, எங்களுடைய ஆபீஸ்ல, எங்களுடைய அறைகளில் இருக்கிற சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரோடும் சமாதானமா இருக்கு. நம்ம யாரும் கிளைம் பண்ண முடியாது. ஆனால் உண்மையாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் மற்றவர்களை மதிக்க எங்களுக்கு நீர் கற்றுத்தாரு ஆண்டவரே. உம்முடைய கிருபையை சார்ந்தேகளை தாழ்த்த எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. மற்றவர்களை நாங்கள் மதிக்கட்டும். அவருடைய கருத்துக்களை மதிக்கட்டும். மற்றவர்களிடத்தில் கவனமா பேசணும் ஆண்டவரே. நாங்க புறங்கூறா கூடாது. தேவையற்ற காரியங்களை நான் பேசக்கூடாது. நாங்க மன்னிக்கணும் ஆண்டவரே. நாங்க மறக்கணும். நாங்க எல்லா நல்ல காரியங்களை மட்டும் நாங்க நினைக்கணும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. தேவன் எங்களுக்கு சாத்தான் கொண்டு வருகிற சகல விதமான தந்திரங்களை, சகல விதமான தடைகளை, பகைகளை மாற்ற கிருபையும் வல்லமையும் தருபடியாக நாங்கள் செக்கிறோம். உமக்கென்று அநேக காரியங்களை எழுந்து நாங்கள் செய்ய பிரகாசிக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீர் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். உம்முடைய நாமம் யெகோவா நிசி. எங்களுக்காக வெற்றி சிறந்த ஆண்டவர். அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்தி சாத்தானை வெட்கப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Yehova Nissi, Yehova Nissi, Yehova Nissi, Yehova Nissi, Yehova Nissi, Yehova Nissi, ஏற்றி பாடுவோம் பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி. வீறு கொண்ட வீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீரியலும் சிங்க கண்ணம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு விழவா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, அல்லேலூயா, யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே, கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா, கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி.
சிலுவையை ஏற்றுவார். கோலியாத்தின் வேஷம் எங்கே செல்லுமோ, கோஷமிடும் இளைஞரின் முன் நில்லுவார். கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே, அல்லேலூயா. கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே. யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. ஆர்ப்பரித்த அரங்கமதை வீழ்த்தியே, ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா, அல்லேலூயா. கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா. யெகோவா நிசி, யெகோவா நிசி. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதனேசு அனுப்புவதால் போவே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா. ஜீவதேவ சேனை அல்லவா, அல்லேலூயா. ஜீவதேவ சேனை அல்லவா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. கேட்ட வார்த்தைக்கு முற்றுமாக நம்மை ஒப்புக் கொடுத்தவளாக தாப்பனே, இன்று கேட்ட காரியங்களில் எந்த இடத்துல நான் குறைவுள்ளாக இருக்கிறேன், மற்றவர்களை மதிக்க நான் தவறுவனாக நான் காணப்படுகிறேனா, மற்றவர்களை கனப்படுவதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, என்னில் காணப்படும் பெருமையினால, நான் என்னும் காரியினால மற்றவர்களை மதிக்க நான் தவறு இருந்தால் மணிமையா. கவனமாக பேச வேண்டும். நாவை நாம் அடுக்காதனால எம்மட்டுமாக பிரச்சனைகள் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய வேலையிலும், சமையலும் ஏற்படுவதை நாம் அறிவோம். தாப்பனே, இந்த நாளில் இந்த சிறிய அவயமாகிய இந்த நாவை அடக்க எனக்கு கற்றுத்தாங்கப்பா, பலன் கொடுங்கப்பா என்று வைப்போம். புறங்கூறுதல் என்று காணப்படுகிறதா? குடும்பத்தார் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில் கோல் சொல்கிறனாக நான் காணப்படுகிறேனா? கர்த்தருக்குள்ளாக ஒரே சிந்தியாக இருக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோமே. கோல் சொல்கிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான் என்று பார்க்கிறோமே. அவருக்கும் என்றால் அதை களைந்து விடுவோம். மன்னித்து மறக்கும் சுபாவம் நம்மை காணப்படுகிறதா? ஏனென்றால் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல அதுதான் நம்ம கண்களுக்கு முன்பாக வரணும். எத்தனை முறை விசுவாசித்தோம், ரட்சிக்கப்பட்டோம், உண்மைதான். ஞானஸ்நானம் எடுத்தோம், உண்மைதான். ஏன் அபிஷேகப்பட்டு அந்நிய பாஷை பேசி ஊழியத்தில் இருப்பது உண்மைதான். அந்த எத்தனை முறை தவறி வைத்தனால தேவ சமூகத்தில் சென்று நிற்கும் பொழுதெல்லாம் ஐயா மன்னிங்கள் என்று சொன்னபொழுது மன்னித்தாரே. அந்த கிறிஸ்துவின் மன்னிப்பு நம்மை காணப்படுகிறதா? எல்லாவற்றுக்கும் மேலாக என்று சொல்லப்படும் காரியங்கள் நமக்கு இருக்கிறதா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் ஒரு காரியம் நம்மில் காணப்படும் என்றால் அது மகிமையுள்ளதாக இருக்குமே. அந்த பிலிப்பியரில் சொல்லப்பட்ட காரியங்கள் எப்பொழுது நம்முடைய ஜீவிதத்தில் காணப்பட வேண்டும். உண்மை உள்ளவர்கள், ஒழுக்கங்கள், நீதிகள், கற்புகள், அன்பு, நற்கிரியை, புண்ணியம், புகழ் இவர்கள் சிந்தித்து செயல்படுவராக இருக்கும் என்றால் நம்முடைய புத்திக்கு எட்டாத ஒரு தெய்வ சமாதானம் நம்முடைய ஆட்கொள்வதாக இருக்குமே. அவ்வாறு இருக்கும் பொழுது மட்டும்தான் ஏசாயா 26:3 நம்முடைய ஜீவிதத்தில் நிறைவேறும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். ஜலத்தாப்பனே, இந்த அருமையான
நாசிக்கப்பட்ட இந்த நேயத்துக்காக நன்றி அப்பா. கர்த்தருடைய வார்த்தை வந்து எங்களை உணர்த்தின கிருபைக்காக நன்றி. இந்த காரியங்கள் எதுவிலும் தனிப்பட்ட ஜீவிதத்திலோ குடும்பமாகவோ தவறி இருந்தால் இந்த நேரத்தில் பிள்ளைகள் ஏறெடுத்த ஜெபவிண்ணப்பத்தை எடுத்த சமூகத்தில் தாழ்த்தினதை அறிந்திருக்கீங்க. வரும் காலங்களில் ஆவியான